வெல்கம் சகஸ்ரா விலாக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கிற நாகர்கோவிலில் எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு சைடு நம்ம நாகரம்மன் சாமிக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாலில். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பொங்கல் வைக்கிற வேலையும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஆளும் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பொங்கலும் பொங்கிருச்சுங்க நல்லா. அதுக்கப்புறம் என்னங்க, பொங்கல் பொங்கி நல்லா வந்த உடனே எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டு பொங்க பானையில் அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு சுவாமிக்கு மஞ்சளில் அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. நாகர் சிலைக்கு மேலே சின்னதாக ஒரு மணி இருக்குங்க. நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இந்த மணி இருக்குது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் வந்து லஞ்சு சாப்பிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் போகிறப்ப அந்த மணி அடித்து சாமி கும்பிட்டு விளாண்டுட்டு தாங்க போவோம். இன்றைக்கி எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பழைய ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நாகர் சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. சாப்பாடும் நல்லா மசிஞ்சிருச்சு. சாமிக்கு இந்த சைடு அலங்காரமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், சந்தனத்தால் சின்ன சின்னதாகவும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம நாகர்சாமிக்கு ஒரு மாலையை வச்சுட்டு அவங்களுக்கு மேலே சின்ன சின்னதாக குட்டியாக ஒரு ரோஜாப்பூ வச்சோங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக தேங்காய், பூ, பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பானையில் பொங்கல் அரிசி ரெடி ஆனதால் வெல்லமும் உடச்சி வச்சுருந்தோம். சாம்பிராணி வாசனைக்காக நல்லா கொளுத்தி வச்சுருந்தாங்க. நல்ல ஸ்மெல்லும் இருந்துச்சு. இறுதியாக பாருங்கள், சாமியோட அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நானும் இன்றைக்கி தாங்க நம்ம நாகர்கோவிலுக்கே வந்திருக்கேன். எனக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் மனசுக்கும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பொங்கலும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. சாப்பாடு நல்லா மசின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி பாருங்கள் நல்லா போட்டு கிண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெல்லமும் போட்டு கிண்டியாச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ நம்ம சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொரிகடலையும் சேர்ந்த பிரசாதமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பொங்கலும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.